தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. இதுதான் உண்மையான விஷயம். ஒவ்வொரு விசுவாசிகளும் அந்த நாவுகளை கண்ட்ரோல் பண்ணுற அந்த டெக்னிக்கை நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம எவ்வளோ தான் கான்ஷியஸாக அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலும் அதில் ஜெயிக்க முடியாது. நம்மளுடைய இருதயத்தையும் நம்மளுடைய எண்ணங்களையும் தேவ வசனங்களால் நிரப்பப்படும் பொழுது தான் அந்த இருதயத்தில் தேவனுடைய அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம காத்து கொண்டோமானால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜீவ ஊற்று நம்ம நாவிலிருந்து புறப்படும். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுடைய டெஸ்டினேஷனை தீர்மானிக்கொன்றது. நம்ம நல்லா இருக்கும்போது மாத்திரம் இல்லை, படுக்கையில் இருக்கும் போதும் சரி, ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கும் போதும் சரி, இல்லை ஒரு கடன் பிரச்சனையோ ஒரு பிரச்சனையில் இருக்கும் போதும் சரி, நம்ம நாவுகளை காட்ட வேண்டும். அந்த இடத்துல வீணான அந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணக்கூடாது. யாருக்குமே வியாதியில் மறிக்கணுன்ற எண்ணம் கிடையாது. ஆனால் நம்ம நாவில் பேசுகிற வார்த்தையெல்லாம் நான் சுகமாய் போவேன், நான் சுகம் பெற்றுக்கொண்டு நான் அநேகருக்கு உதவியாக இருப்பேன், நான் அநேகருக்கு சாட்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த வியாதியில் நான் மரித்து போவேன்றது தான் அதிகம்.